நம்ம யாருங்கிற நம்மளை வந்து பக்குவப்படுத்தக்கூடியது தான் இந்த சனி கிரகம். நல்ல கிரகங்க, உண்மையிலே நல்ல கிரகம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாரி நேரத்தில் வந்து அவருக்கு பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தாங்க சரியான வழிபாடு. சனி பகவான். ஆமாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வந்து, ஏன்னா சனீஸ்வர பட்டம், சனியும் ஈஸ்வர பட்டம் வாங்கினவர். அதே போல ஆஞ்சநேயரும் ஒரு ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கிறார். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் வந்து சனீஸ்வரனால் பாதிப்பு அடையாத ஒரு கடவுள் யாருன்னு கேட்டால் அதில் ஆஞ்சநேயர் வரும். யார் ஆஞ்சநேயரை வணங்கும் போது இவருடைய தாக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை வந்து ஆஞ்சநேயர் பகவான் பெற்றுட்டார். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. கோயிலுக்கு போங்க, போயிட்டு ஒரு மணி நேரம் கோயிலில் உட்காருங்க, விளக்கு ஏற்றுங்க, நல்ல விளக்கு ஏற்றுங்க. அங்கே விற்கிற விளக்கை வாங்கிலாம் ஏற்றாதீங்க. கூடுமான அளவுக்கு நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய் வாங்குங்க. விளக்கு ஏற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு, அதை செய்கிறத நல்லதாக செய்யலாம் இல்லையா? அப்போ பியூர் நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய் இதை வாங்கி பஞ்சு திரி வச்சு மண் அகலில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த கோயிலில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக உட்காருங்க. எதுவும் வேண்டாம், எதையும் யோசிக்காமல் அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. 5 முறை இல்லை 9 முறை அந்த பிரகாரத்தை சுற்றி வாங்க. அதுக்கப்புறம் மாற்றம் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். அதே நேரத்தில் அனுமன் சாலிசான்னு சொல்லுவோம், அதை கேளுங்க. படிக்க வர முடியாதவங்க அதை வந்து காதால் கேளுங்க. இல்லை படிக்க தெரிஞ்சவங்க அதை படிக்க ஆரம்பிங்க. அதை பாராயணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுங்க. இதெல்லாம் செய்யும்பொழுது அந்த சனியினுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது.